ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்பீவ். இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, சுவையான கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் சூப்பரா எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். பாருங்க எப்படி வந்திருக்கு, டெலிசியஸா சூப்பரா இருக்கு. இத எப்படி செய்யறதுன்னு இந்த காணொலியில தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் துவரம் பருப்பை இந்த கப்பில் எடுத்துக்கிறோம். தண்ணியை ஊற்றி அலசிக்கலாம். ஸோ இந்த கப்புலேயே 1.5 கப்பு தண்ணியை ஊற்றிக்குவோம். இதில் ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்குவோம். நான் ஒரு பெரிய பல்லு பூண்டும் ஒரு சின்னதாக இருக்கிறது ஒரு 4 போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு நம்ம இந்த குக்கரில் ஒரு 2 விசில் விடுற அளவுக்கு வேக வைப்போம். இப்போ நம்ம வானலை வச்சாச்சு நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பும் 1/2 ஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்த சொல்ல அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்குவோம். இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியில் இருக்கிற அந்த காரமே போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ துவரம் பருப்பு கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்பார் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்க சொல்ல நல்ல ஒரு சுவை வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம்.
பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இதில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மூடி வைப்போம். அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு அந்த கொத்தமல்லியினுடைய வாசம் வந்து குழம்புலேயே இறங்கி சூப்பராக வரும். மூடி வச்சிடலாம். சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.